ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. சொல்லுவோம், ஓ தேவ பிரசன்னம். ஆமென். ஆஹா, ஓ தேவ பிரசன்னம். ஆமென். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. பூமியிலே மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம். ஆமென். சந்தோஷமா, ஓ தேவ பிரசன்னம். என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவான மாற்றுதையா. சொல்லுங்க, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். ஆமென். தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேனையா. ஓ தேவ பிரசன்னம். என்ன ஆனந்தம். சொல்லுங்க, ஆமென். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே.
என் இயேசுவே உம்மாவியால் ஒருசையாய் என்னை நிரப்பிடுமையா. ஆமென். உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆமென். என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. ஆமென். சொல்லுவோம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா. ஆமென். என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. சொல்லுங்க. என் இயேசுவே உம்மாவியால் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. உலகத்திலே ஆமென். ஆஹா. ஓ தேவ பிரசன்னம். ஆமென். ஆமென். ஓ தேவ பிரசன்னம். ஆமென். ஆகாயம் கொண்டு செல்லுதே என்னை, ஆகாயம் கொண்டு செல்லுதே.
செல்லுதே. என் இயேசுவே உம்மாவியார் ஒரு விசையாய் என்னை நிரப்பிடுமையா. ஆமென். உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணுமையா. ஆமென். ஓ தேவ பிரசன்னம். ஆமென். அப்படியே தேவ பிரசன்னத்தில் மூழ்கி எஸ் ஆண்டவரே, கணுக்கால் அளவு போதாதையா, முட்டளவு போதாது ஆண்டவரே, இடையளவும் போதாது, கழுத்தளவும் போதாது, நீந்தி 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 மகிழும்படியான ஒரு பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும் என்று கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்கப்பா. தேவ பிரசன்னம். நல்ல கைகளை தட்டி ஒரு தேவ பிரசன்னம் இப்பொழுதே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அனுபவிங்க தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவர்களாய் அப்பா சமூகத்தில் ஆனந்தத்தோடு ஆனந்த முழக்கத்தோடு வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள
ஆகாயமும் வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தா உம்மை போற்றுமே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் எல்லா வாய்களை திறந்து சத்தமா இந்நாள் வரை என் வாழ்விலே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாய்களை திறந்து சத்தமா தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காற்றில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலோ காற்றில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலோ நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். சொல்லுங்க எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை ஆமென். இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே நன்றியோடு ஆமென் நீர் செய்த நன்மைக்கே எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். அப்படியே உள்ளத்துல இருந்து சொல்லுங்க இந்நாள் வரை என் ஆமென் ஆமென் நீர் செய்த நன்மைக்கே. நன்றி ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து துதிங்க. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா வாய்களை திறந்து கரங்களை தட்டி வாய்களை திறந்து துதிங்க.
வாய்களை திறந்து துதிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓ போதாது போதாது, வாய் எல்லாம் திறக்கட்டும். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்க வேண்டும் என்றால் உன் வாய் திறக்கணும். உன் வாய் திறக்காம உன் வாசல் திறக்காது. வாய் திறக்காமல் நம்முடைய வாசல் திறக்காது. வாய் திறக்காமல் நம்முடைய வாசல் திறக்காது. நல்ல வாய்களை திறந்து, வாய்களை திறந்து. ஓ ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு பக்தன் இப்படியாய் சொல்லுகிறான், மான் கால்களை எனக்கு தந்தீர். ஆமென் ஆமென். நம்முடைய கால்கள் எப்படிப்பட்டதா? மான் கால்கள். மான் கால்களுக்கு ஒரு சிறப்புண்டு தெரியுமா? மான் கால்கள். மானுக்கு ஆண்டவர் அந்த காலை கொடுத்திருக்கிறது எவ்வளவு செங்குத்தான, அதாவது எவ்வளவு உயரமான பாறைகள் என்றாலும் அவைகள் அதுக்கு மேலே நடந்து போகுமா. ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. புரிஞ்சா? ஆமென். அதனுடைய பொருள், நமக்கு தேவன் ஒரு பலத்தை தந்திருக்கிறார். இந்த பலம் எப்படிப்பட்டது தெரியுமா? எவ்வளவு கரடு முரடுகள் தடைகள் உயரம் என்றாலும் நம்மால் உயர உயர மேலே சொல்ல முடியும். எத்தனை பேருக்கு ஆமீன் சொல்ல முடியும்? அல்லேலூயா அல்லேலூயா. சில பேரெல்லாம் உங்களை பார்த்தா அப்பாவி போல இருக்கு, பரிதாபமா இருக்கு. ஆமென் ஆமென். நீங்க நிக்கிறத பார்த்தா பரிதாபமா இருக்கு. ஆமென். பக்கத்துல கையை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, மான் கால்களை நமக்கு தந்திருக்கிறார். மான் கால்களை நமக்கு தந்திருக்கிறார். எவ்வளவு உயரம் என்றாலும், எவ்வளவு கரடு முரடுகள் என்றாலும் நம்மால் ஏற முடியும். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. சந்தோஷமாய் ஒரு புதிய பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். தந்தீரையா மதில்களை தாண்டிடுவே, நினைத்து பார்க்காத உயரங்கட்காய் நித்தமும் நன்றி சொல்லி. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. சொல்லுவோம், நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. தீங்கு செய்ய நினைத்தவர் முன் அழைத்திட செய்பவரே, தடுமாறின வேலையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. சொல்லுங்க, தீங்கு செய்ய நினைத்தவர் முன் அழைத்திட செய்பவரே. ஆமென். தடுமாறின வேலையெல்லாம் தாங்கிய நடத்தினீரே. என் பக்கம் நிழலா நின்றவரே, என் பாதம் இடராமல் சுமந்தவரே. என் பக்கம் நிழலா நின்றவரே, என் பாதம் இடரா சுமந்தவரே. நன்றி 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 நன்றி, நித்தம் ஓயாமல் பாடுவே நன்றி. நன்றி 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 நன்றி, நித்தம் சோராமல் பாடுவே நன்றி. சொல்லுங்க, நன்றி
பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். சொல்லுவோம். மத்தாள்களை தந்தீரையா, மதில்களை தாண்டிடுவேன். நினைத்து பார்க்காத உயரங்களுக்காய் நித்தமும் நன்றி சொல்வேன். எதிர்த்து வந்த ஜலப்பிரவாகம் அணுகிட விடவில்லையே, துரத்தி வந்த
சொல்லுகிறோம். நன்றி ராஜா. எங்கள் கால்களை பலப்படுத்தின தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. வாய்கள் அப்படியே நாவுகள் கர்த்தரை துதிக்கட்டும், நாவுகள் கர்த்தரை துதிக்கட்டும். தேவ பிரசன்னத்தில் அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும், கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும், எப்ராயிம் என்னை கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை மறந்துடுவீரோ. ஆமே. எப்ராயிம் என்னை கைவிடுவீரோ, இஸ்ராயேல் என்னை மறந்துடுவீரோ. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, என் தகப்பன் நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை. சொல்லுங்க. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். எங்க பாப்போமே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே, உங்க சமூகத்தை மறந்து. எங்க பாப்போமே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு. ஆமென். அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. விசுவாசத்தோடு அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. ஆமென். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், கண்ணீரை எனக்கு தினம் உணவானாலும், நிந்தைகளும் அவமானங்களும் சூழ்ந்து நின்றாலும், ஆமென், எனக்கு தினம் உணவானாலும், கண்ணில் மணி என்னை காத்திடுவீரே, உம் கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. கண்ணின் மணி என்னை காத்திடுவீரே, உம் கரத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்துக் கொள்வீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, என் தகப்பன் நீங்க நம்பிக்கையோடு. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. ஆமென். நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். சொல்லுங்க. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, என் தகப்பன் நம்பிக்கையோடு. கரங்களை கொஞ்சம் தூக்கி தட்டுங்க. தனிமையும் வெறுமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும் சூழ்ந்து கொண்டாலும், தனிமையும் வெறுமையும் துணையானாலும், பயங்களும் கலக்கங்களும்
உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை காத்திடுவீரே, மார்போடு சேர்த்தென்னை அணைத்திடுவீரே. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை. ஆமென் ஆமென். அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க. அப்பா நீங்க எனக்கு இருக்க ஒரு சந்தோஷத்தோடு. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், ஓ போதும், நீங்க போதும். சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, ஓ அப்பா நீங்க எனக்கு இருக்க பயமில்லை, ஓ நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும், நீங்க நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். அப்படியே கரங்களை உயர்த்தி நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும். மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருவிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும்போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே. சொல்லுங்க. கண்மணி போல் என்னை காப்பவரே. ஆமென். சத்தம் உயர்த்தி எல்லா பிள்ளைகளும் சொல்லுங்க. இப்போது என் வாழ்விலே ஏசையா, இப்போது என் வாழ்விலே. எத்தனை பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும்? எஸ், நீர் போதும் அப்பா, என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோளில் சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோளில் சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அறிவடைக்க யாரும் இல்லையே. ஆமப்பா, நம்பிக்கையோடு சொல்லுங்க. உணர்ந்து உணர்ந்து உம்மை போல அரவணைக்க யாரும். அப்படியே கரங்களை உயர்த்தி இப்போது என் வாழ்
ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. ஆமென். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நன்றியோடு எவ்வளவு நல்ல தெய்வம். எஸ், நிழல் போல விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும். அப்படியே அப்பாவை பார்த்து எஸ் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. எத்தனை பிள்ளைகளுக்கு சொல்ல முடியும்? நீங்க போதும் அப்பா. ஆமாப்பா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசப்பா நீர் போதும் என் வாழ்விலே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. சொல்லுங்க. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. யாருமே இல்லையப்பா. போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க போதும் அப்பா, என் வாழ்க்கையில நீங்க போதும். என்னை ஆற்றிட, என்னை தேற்றிட, நிழல் போல என் பின்னால் வந்து என்னோடு இருந்து என்னை காத்திட நீங்க மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும். நன்றி ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னத்தில் எங்களை ஆண்டவரே மூழ்க வைத்து, உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை நிரப்பி எங்களை வழி நடத்தினீரே. ஸ்தோத்திரம் ராஜா. தேவக்கரம் எங்களோடு இருந்தபடியால் நன்றி. எங்கள் மீது உம்முடைய ஆசீர்வாதம், உம்முடைய கரம் உயர்ந்து நின்றபடியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தட்டும். ஆண்டவருடைய இரக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் என்று ஜெபிக்கிறேன். அவர்கள் சூழ்நிலைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் నామத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். దేవుడు రక్షకురైన యేసుక్రీస్తు నామములో మిమ్మల్ని ఆశీర్వదిస్తాము. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. దేవుడు మిమ్మల్ని ఆశీర్వదిస్తుడు. இன்று நாம் கேட்கின்ற கர்த்தருடைய சத்தம், ఈ పొద్దు మనం వినపడే దేవుని వార్తలో, முன்பு அவர் சொன்னதை நினைவு கூறுங்கள். ముందు అతను చెప్పిన దాన్ని తలిసి చూడండి.
அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. முன்பு அவர் சொன்னதை ముందు అతను చెప్పింది நினைவு கூறுங்கள். తెలియండి. அல்லேலூயா. హల్లెలూయా. லூக்கா எழுதின சுவிசேஷம் లూకా రాసిన సువిశేషం 24 அதிகாரம் 24వ అధికారము 7வது வாக்கியம் வாசிக்க 7వ கேட்கலாம். వాక్యం చదువుతాము. ம் ம் ஆ ம் அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். అతను మీకు చెప్పిందాని తెలియండి. அவர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறதை நினைவு கூறுங்கள். అతను మీకు చెప్పి ఉండేదాని తెలియండి. அல்லேலூயா. హల్లెలూయా. நம் பல காரியங்களை நினைவில் வைத்திருப்போம். మనము ఎన్నో కార్యాల్లో మనసులో పెట్టింటాము. அல்லேலூயா. హల్లెలూయా. பல காரியங்கள் நம்முடைய நினைவில் இருக்கும். ఎన్నో కార్యాలు మన మనసులో ఉంటాయి. ஆனால் ஆண்டவர் இங்கு சொல்லுவது, అవుతే దేవుడు చెప్పేది, நான் முன்பு உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். నేను ముందు మీకు చెప్పిందాని తెలియండి. அல்லேலூயா. హల్లెలూయా. இயேசு கூட యేసు జతలో இருந்தவர்களோடு ఉన్నవాళ్ళతో இயேசு தன்னுடைய 3.5 வருட கால அந்த ஊழிய பாதையில் యేసు 3.5 ఏళ్ల తన సేవ దారిలో தன்னோடு கூட இருந்தவர்கள், తనతో ఉండినోళ్ళు, தன்னுடைய உபதேசம் கேட்டவர்கள், తన ఉపదేశాలను ఇన్నోళ్ళు, தன்னுடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் తన మాటలు ఇన్నోళ్ళు தயங்கி நிற்கும் போது, వాళ్ళు తడుకొని నిలిచినప్పుడు, கலங்கி நிற்கும் போது, కన్నీళ్ళలో ఉండినప్పుడు அங்கு அவர்களுக்கு தேவ தூதர்கள் வந்து சொல்லுகிற வார்த்தை தான், అక్కడ వాళ్ళు దేవదూతలు చెప్పే మాట, அவர் முன்பு உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். అతను మీకు చెప్పిందాని తెలుసుకోండి. ஏன்னா அவர் சொன்னதை நினைவு கூர்ந்திருந்தால் இந்த கலக்கம் உங்களுக்கு வந்திருக்காது. అంటే అతను చెప్పిందాని మీరు మనసులో ఉండింటే ఈ కలకాలు మీకు వచ్చిండదో, இந்த துக்கம் உங்களுக்கு வந்திருக்காது. ఈ దుఃఖాలు మీకు వచ్చిండదో, அல்லேலூயா. இந்த பிரச்சனையே வந்திருக்காது. సమస్యలే వచ్చిండదో. ஏன்னா இயேசு கூட இருக்கும் போதே சொல்லிவிட்டார். ఎలాంటి యేసు జతలో ఉన్నప్పుడే చెప్పేశాడు, மனுஷகுமாரன் பாவிகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார், మనుష్య కుమారుడు పాపి శైలిలో ఇచ్చిపడుతుడు, பாடுபடுவார், అతను కష్టాలు పడుతుడు, மரிப்பார், సస్తుడు, ஆனாலும் అవుతేను 3ஆம் நாள் உயிர் தெழுவார். 3వ దినము ప్రాణంతో లేస్తుడు. இப்ப பிரச்சனை என்னங்க? ఇప్పుడు సమస్య ఏమీడ? என்ன பிரச்சனை? அங்க என்ன சம்பவம்? అక్కడ ఏం కార్యం అంటే, இயேசுவின் சரீரத்தை காண ஸ்திரீகள் வருகிறார்கள். యేసుని శరీరాన్ని చూసేదానికి స్త్రీలు వస్తారు. ஆமென். మేన్ 24 தொடக்கம் அப்படிதான் தொடங்குது. 24 வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடும் கூட கல்லறையின் இடத்தில் வந்தார்கள். எதற்கு வந்தாங்க? స్త్రీలు ఏంటికి వచ్చారు? மெழுகுதிரி கொளுத்தி வைக்க. ஆமென். அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கு ஒரு பழக்கம் உண்டு இல்லையா? செத்ததுக்கு அப்புறம் சாம்பிராணிக்கு திரி வைக்கிறது, సచ్చిన తర్వాత సాంబ్రాణిలో అగ్గి పెట్టేది, திரி வைக்கிறது, ఇది పెట్టేది, செத்ததுக்கு அப்புறம் மெழுகுதிரி வைக்கிறது, సచ్చిన తర్వాత మోమొత్తులు జలించేది. இதெல்லாம் நமக்கு சில பழக்கங்கள் உண்டு. ఇదంతా మనకి కొన్ని అభ్యాసాలు ఉంటాయి. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒருவர் மரித்து விட்டால் ఒకరు చచ్చిపోతే 40 நாள் போய் மெழுகுதிரி கொளுத்துறோம் கல்லறைக்கு. 40 దినాలు సమాధిలో పోయి మోమొత్తులు అంటిస్తాం. ஆமென். ஆமென். எங்க அப்பா இறந்த போது எங்க அம்மா எங்களை துரத்தி விடும் சைக்கிள்ல. నాన్న చచ్చినప్పుడు సైకిల్లో తరిముడుస్తును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. எதுக்கு வைக்கிறோம்னு இன்னும் வரை தெரியாது. ఆ మోమొత్తులు ఏంటికి పెడతామని ஆனா வைக்கிறோம். తెలియదు. అవుతే அதே போல అదే తర நம்முடைய இந்த சகோதரிகள், మన ఈ సహోదరులు, இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார், యేసు క్రీస్తు చచ్చిపోయాడు, இப்போ அவருடைய கல்லறைக்கு ஓய்வு நாளில் ஒன்றும் செய்யக்கூடாது. ఇప్పుడు ఆ సమాధిలో ఈ ఆదివారం దినములో எனவே அன்னைக்கு விட்டுட்டாங்க. దాని నుంచి ఆ బొద్దు విడిచేసి வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் எழுப்பி ஓடுறாங்க. వారము ఫస్ట్ దినములో పొద్దున్న సమయంలో లేసిపోతారు. அந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு ఆ మంచి వాసన వర్గాలు తీసుకొని ஆண்டவருடைய கல்லறையில் ஆண்டவருடைய சரீரத்துக்கு எதுக்கு
ధూపవర్గం కాట அவருக்கு ఆరాధனை செய்வதற்காய் అతని సమాధిలో అతని శరీరానికి ఆ వర్గాలు పెట్టి ఆరాధన చేసేదానికి இப்ப போய் பார்க்கறாங்க அங்க கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது ఇప్పుడు పోయి ఆడ చూస్తారు ఆ సమాధి రాయి తెరిపడింది உடனே இவங்களுக்கு துக்கம் தாங்க முடியல తక్షణమే వాళ్ళకి దుఃఖాలు உள்ள తడుచుకోవాలి போய் பார்க்கறாங்க அங்க இயேசுவும் இல்ல లోపల పోయి చూస్తారు అక్కడ యేసును లేదు இப்போ மரியாள் என்ன செய்றாங்க ఇప్పుడు మరియాలు ఏం చేస్తాయంటే என்ன செய்றாங்க ఏడుస్తాయి அதுக்கு முன்ன சரீரத்தை இயேசுவின் சரீரத்தை காணவில்லை என்று சொன்னோன்னா அழத் தொடங்கிட்டாங்க యేసు శరీరం అక్కడ లేదని చెప్పినప్పుడు ఏడ్చేదానికి స్టార్ట్ చేసింది ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஐயோ என் அருளாவரை காணோம் నా దేవుడు అక్కడ కానుమే இயேசுவை காணோம் యేసునాథుడు లేదే ஐயோ இயேசுவை எடுத்துட்டு போயிட்டானுங்களே నా దేవుడిని ఆడ ఎత్తుకొని పోయారో எங்க கொண்டு போனானுங்களோ தெரியலையே ఎక్కడ పోయి తీసుకొని పోయారో తెలియదే நேத்தைக்காச்சும் பண்ணியிருப்பேன் ஓய்வு நாளா போச்சு నిన్నగా చేసిన అది ఆదివారం దినముగా పోయింది இன்னைக்கு கந்த வர்க்கம் ஆராதனை செய்யலான்னு வந்தேன் உடம்ப காணோம் ఈ పొద్దు వర్గాల్లో తీసుకొని వచ్చి ఆరాధన చేస్తామంటే కానము సరే ஹalleluya హల్లెలూయా அழுதுகிட்டே இருக்கிறாங்க ఏడ్చుకునే ఉంటారు ஆமென் ஆமென். அதனால தான் இயேசு அவர் மரியாளிடம் பார்த்தவர் ஏன் ஸ்திரியே ஏன் அழுகிறாய் கேள்வி அதுதான் அப்போ மரியாள் என்ன செய்றாங்க దాని నుంచి దా మరియాల దగ్గర యేసు అడుగుతారు స్త్రీయే ఏంటికి నువ్వు ఏడుస్తావు ஹalleluya హల్లెలూయా இங்க ఇక్కడ சொல்லுகிறது ఇక్కడ చెప్పిండేది லூக்கா எழுதுகிறார் లూకా రాస్తాడు ஸ்திரீகள் போய் பார்த்தார்கள் స్త్రీలు పోయి చూశారు அங்கு இயேசு இல்லை అక్కడ యేసు లేదు தேவ தூதர்கள் 2 பேர் நின்றார்கள் దేవదూతరులు ఇద్దరు నిలిచిండారు அவர்கள் கேட்டார்கள் யாரை தேடுகிறீர்கள் వాళ్ళు ఈ అమ్మని అడిగిరి ఎవరిని ఎతుకుతావు அப்போ అప్పుడు அவங்க முகத்துல ஒரு கலக்கம் இருக்கு వాళ్ళ ముఖంలో ఒక చింత ఉండాయి ஒரு பிரச்சனை இருக்கு ఒక సమస్య అది ఉండాయి அவங்க முகத்துல ஒரு கலக்கம் தெரியுது వాళ్ళ ముఖాల్లో ఒక సమస్యలు ஆமென் ఆమేన్ என்ன பிரச்சனை ఏం సమస్య இயேசுவின் சரீரத்தை காணோம் యేసుని శరీరం అక్కడ కానము இவங்க இந்த கலக்கத்துக்கு காரணம் என்ன వీళ్ళు ఈ చింతలకు అర్థం అంటే இயேசு ஒன்றும் செய்யவில்லை యేసు ఏమి చేయలేదు எதையும் மறுக்கவில்லை மறைக்கவில்லை தெளிவாய் சொல்லி இருந்தார் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் యేసు ఏంటిని ముయ్యలేదు అతను కరెక్ట్ గా చెప్పాడు మూడో దినం இப்போ 3ஆம் நாள் காலையில வர்றாங்க இயேசுவை காணோம் அப்போ அவர் சொன்னது நினைவிருந்திருந்தால் அவர்கள் துள்ளி குதித்திருக்க வேண்டும் இயேசு சொன்னபடி உயிர்த்து விட்டார் ఇప్పుడు యేసు అడక లేదు అతను చెప్పిన ప్రకారం మూడో దినం లేచేశాడు అది వీళ్ళకి గమనం లేదు ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా வாய்களை திறந்து கரங்களை கைகளை தூக்கி சொல்லுங்க ஒரு ஹalleluya హల్లెలూయా இப்படி சொல்லணும் ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా ஹalleluya హల్లెలూయా இப்போ இயேசு சொன்னதை இவர்கள் நினைவே இல்லை இவர்களுக்கு యేసు చెప్పిండేది అది వాళ్ళకి తలింపే లేదు இவர்களுக்கு நினைவிருந்திருந்தால் ఆ గమనం ఉండింటే இந்த ஸ்திரீகள் கலக்கம் அடைந்திருக்க தேவையே இல்லை ఈ స్త్రీలు ఏడికుండా ఉండే ఆవశ్యకత లేదు மரியாள் அழுதிருக்க தேவையே இல்லை మరియాలు ఏడివలసింది కార్యమే లేదు ஏனென்றால் அவர் சொல்லி இருந்தார் நான் எழும்புவேன் ఏలంటే అతను చెప్పిన ప్రకారం లేచిండాడు அப்ப அந்த வார்த்தை அது நினைவிருந்திருந்தால் இவர்கள் துள்ளி குதித்திருப்பார்கள் ஓடி போய் எல்லா ஜனத்துக்கும் சொல்லி இருப்பார்கள் இயேசு சொன்னபடி உயிர் தெழுந்து விட்டார் ఆ మాట వాళ్ళకి గమనం ఉంటే వీళ్ళు ఎగిరి దుమికి అందరికి పోయి చెప్పిండు యేసు ప్రాణంతో లేచిండారని ஆனால் அந்த வார்த்தை அவர்களுக்கு நினைவில்லாததால் அவர்கள் நினைவு கூறாதபடியினால் இங்கு கலக்கம் ఆ அடைகிறார்கள் మాట వాళ్ళు తలికుండా వాళ్ళకి గమనం లేని దాని వల్ల వాళ్ళు అక్కడ చింతపడతా ఉండారు ஹalleluya ஹalleluya தேவ தூதர்கள் வந்து சொல்லுகிறார்கள் அவர் முன்பு சொன்னதை நினைவு கூறுங்கள் దేవదూతలు చెప్తారు అతను ముందు చెప్పిన దాన్ని తలిసి చూడండి அப்ப சூழ்நிலை என்ன అక్కడ సమయం ఏమి எல்லாம் முடிந்து போய் விட்டது என்று நினைத்தார்கள் అన్ని ముగించిపోయిందని తలిశారు ஸ்திரீகள் நினைத்தது எல்லாம் முடிந்து போயிற்று స్త్రీలు తలిశారు అన్ని ముగించిండాయి ஆமென் ఆమేన్ ஹalleluya హల్లెలూయా இயேசுவை காணாத போது கூட அவர்களுக்கு அந்த நினைவு வரவில்லை இயேசு சொன்னபடி நடந்திருக்குமோ அந்த நினைவே இல்லை அவர்களுடைய பார்வையில் இயேசு மரித்து
மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட போது எல்லாம் முடிந்து விட்டது. యేసు చెప్పిన దాని దీనికి ముందు వాళ్ళ మాటల వాళ్ళకి ఆ గమనమే లేదు, అన్ని ముగించిపోయిండాయని. హల్లెలూయా హల్లెలూయా హల్లెలూయా. హల్లెలూయా. ஒன்று எல்லாமே முடிந்து போயிட்டு, ఒకటి అన్ని ముగించిపోయింది. రెండవది தாங்கள் தேடி வந்தது கிடைக்காத போது ஒரு ஏமாற்றம் உண்டாகிறது. వాళ్ళు ఎదికి వచ్చిందని వాళ్ళకి దొరకలేదని వాళ్ళకు ఒక దక్కము. தாங்கள் தேடி வந்தது இயேசுவின் சரீரத்தை. వాళ్ళు ఎదికి వచ్చింది యేసుని శరీరం అని. ஆனால் இப்போ இயேசுவின் சரீரம் அங்கு இல்லை. అవుతే యేసుని శరీరం అక్కడ లేదు. அந்த சரீரத்தை காணாத போது, ఆ శరీరం లేనిదన్నప్పుడు ஒரு ஏமாற்றத்தினால் துக்கமடைகிறார்கள். వాళ్ళు తలిసింది దొరకలేదని, ஐயோ இயேசுவை காணோமே, యేసు లేదని, ஐயோ இயேசுவை காணோமே, అయ్యో నా యేసు కానుము. அந்த ஏமாற்றத்தினால் வருகிற துக்கம். వాళ్ళు మారిపోయిన దుఃఖము. மூடவది இனி நமக்கென்று யாரும் இல்லை. ఇంకా మనకన్ని ఎవరు లేదు. ஆமென் ఆమేన్. இனி நமக்கென்று ఇంకా మనకని யாருமே இல்லை. ఎవరుమే లేదు. என் அன்பு சகோதரங்களே, ప్రీతి సహోదరులారా, நம்முடைய வாழ்க்கைக்குள் வருவோம். మన జీవితంలో రాపోతా. உன்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறாய்? జీవితం ఎట్లైన సమయంలో పోతా ఉంది. உன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போய் கொண்டிருக்கிறாய்? జీవితం యాతర పోతా ఉన్నాయి. இங்கு இந்த ஸ்திரீகள் கடந்து சென்ற பாதை, அந்த சூழ்நிலை என்பது, ఈ స్త్రీలు పోయిన దారిల సమయం అనేది, ஒன்று எல்லாமே முடிந்து விட்டது. ఒకటి అన్ని ముగించిపోయిండాయి. எல்லாமே முடிந்து விட்டது. అన్ని పోయిందని, இனி ஒன்றுமில்லை. ఇంకా ఏమి లేదు. அல்லேலூயா హల్లెలూయా. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், முடிந்து போயிற்று, எல்லாம் காரியம் முடிந்தது. యేసు సచ్చి సమాధిలో అడకం చేశారు, అన్ని కార్యం అయిపోయింది. அவர் சொன்னது ஞாபகம் இல்லை. వాళ్ళు అతను చెప్పిందని அவர் గమనం சொன்ன లేదు. வார்த்தைகளின் மேல் விசுவாசம் இல்லை. అతను చెప్పిన మాట మీద విశ్వాసం లేదు. அது நினைப்புக்கே வரவில்லை. అది తలింపుకే రాలేదు. எல்லாம் முடிந்தது. అన్ని ముగించి, ஐயோ எங்கள் இயேசு மரித்து விட்டார். అయ్యో నా యేసు చచ్చిపోయాడు. రెండోది நம்பி வந்தோம், சரீரத்துக்காவது ஆராதனை செய்யலாம் என்று, ஆனால் அதுவும் இல்லை, ஏமாற்றம். విశ్వాసించి వచ్చాము, అతని శరీరానికి ఆరాధన చేస్తామని, అది కూడా లేదు. அதனால்தான் மரியாள் இயேசுவிடம் அவர் தோட்டக்காரன் என்று நினைத்து கேட்கிறாள், உமக்கு தெரியுமா? దాని నుంచిదా మరియాలు ఆ యేసు దగ్గర అడుగుతాయి, నువ్వు తోటగోడా అని అతను నీకు తెలుసునా? அப்ப நம்பி வந்தது, అతను విశ్వాసం పెట్టి వచ్చింది இயேசுவின் சரீரத்தை ஆராதனை செய்ய, యేసుని శరీరాన్ని ఆరాధన చేసేదానికి. ஆனால் அந்த சரீரத்தை கூட இப்பொழுது காணவில்லை. ఆ శరీరం కూడా ఇప్పుడు లేదు. ஏமாற்றம். ఏమాత్రము. மூன்றாவது காரியம், మూడో కార్యము, இனி நமக்கென்று யார் இருக்கிறார்? ఇంకా మనకన్ని ఎవరు ఉండారు? அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, ஜீவனோட இருக்கணும். హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. பக்கத்துல கையை கொடுத்து நல்லா குலுக்கி சொல்லுங்க, సై ఇచ్చి బాగా ఆడిపించు. எல்லாம் முடிந்ததென்று நினைத்தாயோ? అన్ని ముగించి నేను తలిసావా? எல்லாம் முடிந்து போயிற்று என்று நினைத்தாயோ? అయిపోయిందని తలిసావా? நம்பி இருந்த காரியங்களில் ஏமாற்றமோ? నంబి ఉండే కార్యాల్లో ఏమాత్రము? ஒன்றுமே யாருமே எனக்கு இல்லை என்று நினைக்கிறாயோ? ఎవరుమే లేదని నువ్వు తలుస్తావా? ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வேளையில் தான் ஆண்டவர் தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள், அவர் முன்பு சொன்னதை நினைவு கூறுங்கள். ఇప్పుడుదా చెప్తారు వాళ్ళ దేవదూతలు, ముందు అతను చెప్పిందని తెలియండి. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் முன்பு சொன்னதை நினைவு கூறுங்கள். అతను ముందు చెప్పిందాదా అని తెలియండి. அப்ப ஆண்டவர் சொன்னதை நினைவு கூர்ந்திருந்தால், దేవుడు చెప్పిందని తెలిసింటే இவர்களுக்கு இந்த நினைப்பு, இந்த எண்ணம் வந்திருக்காது. వాళ్ళకి ఈ తలింపు వచ్చిండదు. இவர்களுக்கு அழுகை வந்திருக்காது. ఏడుపు இந்த వచ్చిండదు. ஏமாற்றத்தால் துக்கம் வந்திருக்காது. వాళ్ళు ఆ ఏమాత్రంలో దుఃఖాలు நமக்கென்று వచ్చిండదు. இனி யாரும் இல்லை என்ற நினைப்பு வந்திருக்காது. ఇంకా మనకని ఎవరు లేదని காரணம், அவர் சொன்னதை மறந்து விட்டார்கள். అంటే అతను చెప్పిందని என் அன்பு தேவ பிள்ளையே, ప్రీతి దేవుని நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలోను இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது ఇతర సమయాలు వచ్చిన நான் ஏன் கலங்குகிறேன்? నేను ఏం చింతపడతాను? நான் ஏன் எல்லாம் முடிந்து போயிற்று என்று நினைக்கிறேன்? నేను ఏంటికి అన్ని అయిపోయిందని తలుస్తాను? நான் ஏன் ஏமாற்றம் அடைகிறேன்? నేను ఏంటికి ఏమారం நான் పడతాను? ஏன் துக்கத்தோடு இருக்கிறேன்? నేను ఏంటికి దుఃఖంతో என் ఉంటాను? இயேசு என்னை குறித்து எனக்கு சொன்னதை நான் மறந்து விட்டேன். నా యేసు నాకు చెప్పింది దాన్ని మర్చిపోయాను. உனக்காய் தேவன் முன்பு சொன்னதை நீ மறந்து போவாய் என்றால், నీకోసం దేవుడు ముందు చెప్పిన దాన్ని మర్చిపోతూ అంటే உன் வாழ்க்கையில் இந்த நிலைமைகள், இந்த சூழ்நிலைகள் உன்னை ஆள்கை செய்யும். ఈ సమయంలో ఈ సమయాలు నిన్ని చేసును. அல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்சு போச்சு.
అన్ని ముగించిపోయింది. హల్లెలూయా. హల్లెలూయా. ஆண்டவருடைய வார்த்தை உனக்குள் இல்லாவிட்டால், దేవుని వార్త నీలో లేదంటే, தேவன் சொன்ன வார்த்தைகள் உனக்குள் இல்லாவிட்டால், దేవుడు చెప్పిన మాట నీలో లేదంటే, உன் வாழ்க்கையிலும் இதே நிலைமைகள் தான் வரும். నీ జీవితంలోన ఇదే సమయాలతో వచ్చును. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நமக்கே தெரியாது. మనకే తెలుసు. ஆமென். ஆமென். சில நேரத்துல சில ஆட்களை பார்த்தா எப்படி இருக்கும்? కొన్ని సమయాల్లో కొన్ని మనుషులను చూస్తే ஊர்ல சொல்லுவாங்க, நீ இஞ்சி தின்ன குரங்கு போல. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. 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 என்ன நடக்குனே தெரியும், ஆனா ఏమి జరుగునని తెలియదు. சபைக்கு வந்தால் మాట నీ మనసులో లేదు. உனக்கு உள்ளத்துக்குள் தேவ வார்த்தைகள் இருந்தால், హృదయంలో దేవుని ఒక మాట ఉంటే சோர்ந்து போக மாட்டாய். చూస్తావు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. எல்லாம் முடிந்து போயிற்று என்று இருந்தாலும், అన్ని ముగించిపోయి ఉండాయని ఉంటే, முடிவிலும் என் தேவன் எனக்கு ஒரு புதிய துவக்கத்தை தருவார் என்ற வார்த்தை உண்டென்றால் நீ சோர்ந்து போக மாட்டாய். అంతలోనే ఒక ఆరంభం ఉండాయని తెలుసుకుంటే నువ్వు చూస్తావు. ஆமென். ஆமென். யார் ஏமாற்றினாலும், ఎవరు ఏమారుస్తేనో ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், உன் தலையை உயர்த்துவார் என்ற வார்த்தை உன்னோடு இருந்தால், அந்த வார்த்தை உனக்கு நினைப்பிருந்தால், நீ ஏமாற்றத்தை கண்டு துவண்டு போக மாட்டாய். దేవుడు నన్ను పెరిగిస్తుడని నీ మనసులో ఆ మాట ఉంటే నువ్వు ఏ ఓరుదరని ఏమారవు. ஹல்லேலூயா. 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 హల్లెలూయా. ஹல்லேலூயா. தேவன் கர்த்தர் உன்னோடு இருப்பேன், நான் உன்னோடு இருப்பேன், உன்னை நான் கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவது இல்லை வார்த்தை உன்னில் இருந்தால், நீ ஒரு நாளும் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்ல மாட்டாய். దేవుడు చెప్తాడు, నీతో నేను ఉంటూ నిన్ను నడిపిస్తున్నాను. ఆ మాట నీలో ఉంటే నువ్వు ఎప్పుడు ఏంట్లోనో చూస్తావు. హల్లెలూయా. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. இதற்கெல்லாம் என்ன காரணம்? దీనికి అన్ని ఏం అర్థము? நமக்குள் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நமக்குள் இல்லை. దేవుడు మనలో చెప్పిన మాటలు అది మనలో நல்லா లేదు. கவனிங்க. இந்த வார்த்தைகள் நமக்குள் இருந்தால், ఆ మాట మనలో ఉంటే இந்த சூழ்நிலைகளில் நாம் துவண்டு போக மாட்டோம். ఈ సిచ్యువేషన్ లో మనం అందరూ సుస్తావకుండా அதனால தான் தூதர்கள் சொன்னார்கள், அவர் சொன்னதை நினைவு கூறுங்க, ஏன் கவலைப்படுற, దూదరులు చెప్పారు, వాళ్ళు చెప్పిన దాన్ని తెలియండి. ఏంటి ஏமா అழுற, ఏంటికమ్మా நீ ఏడుస్తావు? அழுது என் உயிரையும் சேர்த்து எடுக்கிற. నువ్వు ఏడ్చి నా ప్రాణము సేరి తీరుస్తావు. ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சில நேரங்கள்ல அப்படிதான் இல்ல, కొన్ని வீட்டுல ஒண்ணு உம்முன்னு இருந்தா வீடே உம்முன்னு இருக்கும். ఒకటి ఉమ్మన్ ఉంటే ఇల్లే ఉమ్మన్ దా ఉన్ను. ஆமென். ఆమేన్. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நீயும் உம்முன்னு இருந்து నువ్వు ఉమ్మన్ ఉండి வீட்டுல இருக்கிறவங்களையும் உம்முன்னு வைக்காத. ఇంట్లో ఉండే వాళ్ళని కూడా అట్లే పెట్టద్దు. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ఆమేన్. இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்கு உள்ள இறங்கி அங்க ஒரு வழி பண்ணாம இன்னைக்கு விட மாட்டேன். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் உங்க மூஞ்சி முகர கட்டங்களை எல்லாம் மாத்தணும். నీ మూతిలో மாத்தி தான் இன்னைக்கு விடுவேன். ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, దేవుడు కరెక్ట్ గా చెప్పాడు. அதனால அவர் செய்வார். దాని నుంచి అతను చేస్తుడు. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க மூஞ்சி முகர மாற போகுதா? నీ మూతి మొగర మారిపోతాయా? ஆமென். ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஹல்லேலூயா. హల్లెలూయా. ஆண்டவர் சொல்றார், దేవుడు చెప్తాడు, நான் சொன்னதை, அவர் சொன்னதை நினைவு கூர். అతను చెప్పిన దాన్ని తలి. ஆமென். ఆమేన్. ஏன்னா ఎలంటే யாருக்குமே அந்த நினைப்பே வர மாட்டேங்குது. ఎవరికి ఆ తలింపే రాలా అంటింది. நல்லா கவனிங்க, கவனிங்க. இந்த ஸ்திரீகள் போய் ஓடி போய் யார்கிட்ட சொல்றாங்க? ఈ స్త్రీలు పరిగెత్తిపోయి ఎవరు దగ్గర చెప్తారు? அப்போஸ்தலர்களிடம் சொல்றாங்க. అపోస్తలుల దగ్గర పోయి చెప్తారు. என்னன்னு சொல்றாங்க? ఏమని చెప్తారు? இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்லலன்னு கவனிங்க. எங்களிடம் தேவதூதர்கள் இப்படி சொன்னார்கள், మా దగ్గర దేవదూతరులు ఈ తర చెప్పారు. நாங்க தேடி போனோம், మేము நடந்த ఎత్తికిపోయాము. சம்பவத்தை சொல்லுகிறார்கள். జరిగిన సంభవాన్ని చెప్తారు. நாங்க தேடி போனோம், మేము ఎత్తికిపోతుంది. அங்க இயேசு இல்ல, అక్కడ యేసు లేదు. தேவதூதர்கள் இருந்தாங்க, దేవదూతరులు ఉన్నారు. அவங்க தான் சொன்னாங்க, వాళ్ళుదా చెప్పారు, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். అతను ప్రాణం తలేసేశాడు. இப்படியே வந்து அப்போஸ்தலர்களோட சொல்றாங்க. ఈ తర వచ్చి అపోస్తలుల దగ్గర చెప్తారు. இப்போ ఇప్పుడు நம்ம அப்போஸ்தலர்கள் கூட, ఈ అపోస్తలులు కూడా எடுத்து வாசிங்க. ஆமென்.
ஆமென். என்ன என்ன நடக்கு பாத்தீங்களா? எப்படி தெரியுதா? நல்ல கவனிங்க. எப்போ தேவனுடைய வார்த்தைகளை நீ வீணென்று நினைக்கிறாயோ உன் வாழ்க்கையில తోల్వి తొడంగి విట్టది என்று అర్థం. ఎప్పుడు దేవుని మాటని అది మంచిది లేదని తలుస్తావో అప్పుడు నీ జీవితంలో నీకు సోలు స్టార్ట్ అవుతాయి అర్థము. தேவனுடைய வார்த்தையை எப்பொழுதுமே அசட்ட பண்ணாதே. దేవుని మాటని ఎప్పుడు నువ్వు అసట నువ్వు చేయకూడదు. హల్లెలూయా 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 హల్లెలూయా. ஆண்டவருடைய வார்த்தையை எப்பொழுதுமே அசட்ட பண்ணாதீங்க. దేవుని మాటని ఎప్పుడు నువ్వు ఉదాసీనం చేయకూడదు. హల్లెలూయా 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 హల్లెలూయా. என் அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, அப்போஸ்தலர்கள் கூட அதை என்ன நினைக்கிறாங்க? அப்போஸ்தலர் கூட దాని ఏమని తలుస్తారు? ஐயோ இந்த பொம்பளைங்களுக்கு வேற வேலையே இல்லையா, ఈ ఆడవాళ్ళకు ఏమి పనే లేదని. உங்களை இல்ல, அவங்க சொன்னது, அப்போஸ்தலர்கள் சொன்னது, அப்போஸ்தலர்கள் చెప్పిండేది. ஆமென் ఆమేన్. ஓடி வந்து சொன்னாங்க பாருங்க, పరితో చెప్పారు చూడి, அவங்கள பார்த்து சொன்னது, వాళ్ళని చూసి చెప్పేది. ஆமென் ఆమేన్. எதையாவது சொல்லிட்டே இருக்கிற கொண 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 ఏదైనా ఒకటి చెప్పుకుంటానే ఉండేది. போனாங்களாம், ஆமா போனாங்களாம், పోయారంట. ஆமா தேவ தூதர்களை இவங்க கண்டாங்களாம், దేవ దూతల్ని వాళ్ళు చూశారంట. அவங்க சொன்னாங்க, அவங்க தேவ தூதர்கள் சொன்னாங்களாம், దేవ దూతలు చెప్పారంట, இயேசு உயிர் தெழுந்து விட்டார், యేసు ప్రాణంతో లేచేశాడు, அவர் சொன்னபடியே உயிர் தெழுந்து விட்டார். అతను చెప్పిన తరనే లేచేశాడు. இவ்வளவு சொன்ன பிறகும் கூட அந்த வார்த்தைகள் அவர்களுக்கு வீணாய் தெரிந்ததென்றால், అంత చెప్పిన తర్వాత నా మాట వాళ్ళకు దీది లేకుండా அதில் పోతాయంటే ஒருவருக்கு மட்டும் దాంట్లో ఒక్కరికి మాత్రము அந்த వార్த்தைகள் நினைப்பூட்டுகிறது. ఆ మాట అతనికి తలింపు వస్తాయి. அவர்தான் அப்போஸ்தலர் பேதுரு. అతనుదా అపోస్తలుడైన పేతురు. ఆమేన్ ఆమేన్. எல்லோரும் அது வீண் பேச்சென்று நினைத்தபோது అందరూ అది ఏంటి క్లీన్ మాట అనిప్పుడు பேதுருவுக்கு மண்டைக்கு உள்ள என்னமோ ஓடுது. పేతురుకు తన తలలో ఏమే పారుతాయి. இயேசு యేసు என் அருள்நாதர், నా దేవుడు என் கூட இருக்கும்போது నా జతలో ఉన్నప్పుడు இதே தானே சொன்னார், దీనిదన చెప్పాడు, நான் மரிப்பேன் నేను సస్తును ஆனாலும் అవుతేను நான் உயிர் தெழுவேன், నేను ప్రాణంతో சதா காலமும் உங்களோடு இருப்பேன். సదాకాలం నీ జతలో ఉంటును. ஏதோ ஒண்ணு மண்டைக்குள்ள ஓடி ఏదో ఒకటి తలలో పారి பேதுரு மட்டும் எழும்பி ஓடுகிறார் கல்லறைக்கு. పేతురు మాత్రం లేచి పరిగెత్తాడు సమాధికి. ஆமென் ఆమేన్. இயேசுவின் கல்லறைக்கு ஓடி சென்று பேதுரு உள்ளே நுழைந்து அங்க உள்ள போய் பார்க்கிறார். அங்க இயேசுவின் சரீரம் இல்ல, அந்த சீலைகள் துணி என்ன செய்து பட்டிருக்கு, நல்லா அடுக்கி தனியா வைக்கப்பட்டிருக்கு. పేతురు ఆ సమాధికి పరిగెత్తిపోయాడు. చూసినప్పుడు అతని వస్త్రాల్ని అంత బాగా మడిచి పెట్టింటారు. இயேசுவின் அந்த உயிர்த்தெழுதலை அவன் அந்த கண்டு பிரமிப்போடு அப்படியே கல்லறையை விட்டு வெளியே வருகிறான். యేసు ప్రాణంతో లేచి పోయిందని చూసి అతను భ్రమితో బయట లేచి వస్తాడు. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கவனிங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் మన జీవితంలో தேவனுடைய வார்த்தைகள் நமக்குள் நினைப்பூட்டப்படவில்லை என்றால், దేవుని మాట మనలో మనం అది తలింపు లేదని ఉంటే, தேவனுடைய வார்த்தைகள் நாம் நினைவு கூறவில்லை என்றால், దేవుని మాటని మనము తలించి లేదంటే நம்முடைய வாழ்விலும் இந்த நிலைமைகள் வந்துவிடும். మన జీవితంలోనూ ఈ సమస్యలు అనేది వచ్చేసును. ஆமென் ఆమేన్. ஹல்லேலூயா. హల్లెలూయా. சின்ன சம்பவம் நடந்திருக்கும், చిన్న ఒక కార్యం జరిగింది. மொத்தம் உலகமே போச்சுன்னு போல உட்கார்ந்திருப்பான். లోకమే సమత్ అయిపోయిన కూకొని ఉంటాడు. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஹல்லேலூயா హల్లెలూయా. ஹல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தையை நினைவு கூறுவுங்கள். దేవుని మాటని తలండి. நம்முடைய வாழ்க்கையில் அது எப்ப செய்ய தவறுகிறோமோ, మన జీవితంలో ఎప్పుడు తప్పుతామో நம்மை துக்கம் பிடித்துக் கொள்ளும். మనల్ని దుఃఖము పట్టుకొను. ஆமென். ఆమేన్. தோல்வியின் பயம் நம்மை பிடித்துக் கொள்ளும். సోలు భయం అనేది మనల్ని పట్టుకొను. ஏமாற்றத்தின் வேதனை உங்களை பிடித்துக் கொள்ளும். మనం ఏమారిపోతామనేసి ఆ మనల్ని పట్టేస్తును. அல்லேலூயா 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 அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, பெனினாள் బెనినాలనేమ్మ அன்னாளை தினமும் துக்கப்படுத்துகிறாள். అన్నాల్ని దినము దుఃఖపడుస్తా ఉండే. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. ஒரு நாள் அவ செய்ததில்ல, ఒక దినము చేసింది లేదు, பல நாள் செய்கிறாள். ఎన్నో దినములు చెప్పింది. ஆனால் అవుతే எப்பொழுது தேவ சமூகத்திலிருந்து ஏலி முகாந்திரமாய் அன்னாள் அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டாளோ,
ఎప్పుడు అన్నాలు దేవుని సముఖంలో నుంచి దేవుని మాటని తీసుకొన్నో அடுத்தது பெனினாளுடைய அந்த நிந்தை சொற்கள் எல்லாம் அன்னாளுக்கு ஒரு பொருட்டாகவே தெரியவில்லை. దాని తర్వాత అన్నాలకు ఆ బెనినాల్ మాట అనేది ఏమీ ఆ అమ్మకు అనిలేదు. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. அதுவரைக்கும் அதே பெனினாள் சொன்ன வார்த்தைகளை கேட்டுதான் அன்னாள் அழுதாள். ఇంతవరకు బెనినాల్ చెప్పిన మాటని చెప్పిదా తలింపు ఏడుస్తా ఉండింది. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. இன்றைக்கும் அவள் வீட்டுக்கு போகும்போதும் பெனினாள் அதை தான் சொல்லி இருப்பா. ఇప్పటికీ ఆ అమ్మ సముఖంలో నుంచి పోయినప్పుడు దా బెనినాల్ అదే మాట చెప్పింను. ஆமென் ஆமென். அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. தேவ சமூகத்துல இருந்து வல்லமையோடு ஆராதித்து ஆசீர்வாதத்தோடு நல்ல வார்த்தைகளை பெற்று சந்தோஷமா வீட்டுக்குள்ள దేవుని போறேன். సముఖంలో ఆరాధించుకొని మంచి సమాధానం మాటలు తీసుకొని తన ఇంటికి పోయిన్ను. இப்ப மாமியார் உட்கார்ந்து அங்க ஒரு மாமியார் உட்கார்ந்து வயசு காலம் உட்கார்ந்து சொல்லும் வந்துட்டா. అక్కడ ఒక అత్తకు కొన్ని చెప్పును అవును వచ్చేసింది. ఇది வயித்துல ஒரு புள்ள பூச்சி நிக்க மாட்டேங்குது. దాని కడుపులో ఒక బిడ్డి కూడా నిలిలేదు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. கேட்ட உடனே என்ன தோணும்? ఇనింద ఆ మాట ఇనిందనే మనసులో ఏం తలుసును? நம்ம வாழ்க்கையில என்ன தோணும்? మన జీవితంలో ఏమని తలింపోవచ్చు? அழ தோணும். அதுதான் நமக்கு முதல்ல தோன்றது. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. ஐயோ అయ్యో சர்ச்சுக்கு போய் என்ன யூஸ்? చర్చికి పోయి ఏం ప్రయోజనము? நல்லா கவனிங்க. சர்ச்சில் தேவ சமூகத்துல சந்தோஷப்பட்டு దేవుని సముఖంలో సంతోషపడి நீ வாழ்க்கையில் பிரவேசிக்கும் போது జీవితంలో ప్రవేశించినప్పుడు வாழ்க்கை உன்னை பூங்கொத்து கொடுத்து வரவே இருக்காது. జీవితం అనేది నీకు పూలు ఇచ్చి రప్పించదు. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்னாள் అన్నాలు இதுவரைக்கும் வீட்டில் என்ன அந்த வசை சொற்களை கேட்டாலோ அதே வசை சொற்கள் தான் இன்றைக்கும் அன்னாள் கேட்கிறாள் தேவாலயத்திலிருந்து வந்த பிறகும். అన్నాలు దీనికి ముందు ఇన్ని మాటలుదా ఆ అమ్మ సముఖాన్ని విడిచి పోయినప్పుడు నా మాటలు వింటాయి. ஆனால் இன்றைக்கு அன்னாளுக்கு துக்கம் இல்லை, இன்றைக்கு அன்னாளுக்கு கண்ணீர் இல்லை. ஏனென்றால் ஏலி முகாந்திரம் தேவன் கொடுத்த வார்த்தை இவளுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அவள் சந்தோஷமாயிருக்காள். வேதம் சொல்லுகிறது அதன் பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவே இல்லை. దేవుని మాటలు ఆ అమ్మ మనసులో వచ్చినప్పుడు ఆ అమ్మకు దుఃఖం అనేదే లేదు శుద్ధంగా. அல்லேலூயா. హల్లెలూయా. என்ன காரணம்? ఏమంటే அந்த வார்த்தை அவள் நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறாள். ఆ మాట అనేది తన మనసులో తలించుకుంటూనే ఉంటాయి. என் தேவன் என் விண்ணப்பத்தை கேட்டார். నా దేవుడు నా ప్రార్థన என் విన్నాడు. தேவன் என் விண்ணப்பத்தை கேட்டார். నా దేవుడు నా ప్రార్థన విన్నాడు. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. என் அன்பு தேவ பிள்ளையே, దేవుని బిడ్డలారా வார்த்தையை நினைவூட்டுங்கள். మాటని తలండి. ஆமென். ఆమేన్. దేవుని ఒక మాట எப்ப நம்முடைய வாழ்க்கையில் அதை நினைவு கூறுகிறோமோ ఎప్పుడు దాన్ని మనం తలిసి చూస్తామో அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். అది మన జీవితాన్ని మార్చును. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை நாம நினைப்பூட்டிக் கொண்டே இருந்தால் దేవుని మాటని మనం తలుసుకుంటానే ఉంటే உங்களுக்கு முன்னால் இருக்கிற சூழ்நிலை மறந்து போகும். మీకు ముందు ఉండే సమస్యలంతా మారిపోను. எப்போ உங்க சூழ்நிலை மறந்து போகுதோ, ఎప్పుడు దాన్ని మరిసిపోతామో, எப்போ உங்க சூழ்நிலை மறக்குதோ, ఎప్పుడు ఆ సమయాల్ని உங்க మరుస్తామో, வாழ்க்கையில வெற்றி ஆரம்பித்து விட்டது என்று அர்த்தம். మీ జీవితంలో జయం ఆరంభించిందని అర్థము. அல்லேலூயா. హల్లెలూయా. வேதனையின் மத்தியில், వేదన మధ్యలో, ஏமாற்றத்தின் மத்தியில், దుఃఖాల మధ్యలోను, நிந்தைகள் அவமானங்கள் மத்தியில் నిందలు అవమానాలు ஆண்டவருடைய வார்த்தையை நினைவு கூறுங்க. దేవుని మాటని తలి చూడండి. தேவன் ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார். దేవుడు ఇట్లా చెప్పిండాడు. ஆமென். ఆమేన్. அதை நினைவூட்ட దాన్ని తలించి చూడండి. உங்க வாழ்க்கையில் மாற்றம் வந்து கொண்டே మీ இருக்கும். జీవితంలో బదలావణలు వస్తనే ఉన్ను. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. தேவ சமூகத்திலிருந்து போறீங்க, దేవుని సముఖాన్ని నుంచి పోతారు. போன உடனே పోయిన తక్షణ ஏதோ ஒரு வச சொல்லு வருதுன்னு வைங்க. ఏదో మాట తప్పు వస్తాయని పట్టుకోండి. ஆமா, இப்ப சில வயசு பார்ட்டிங்களுக்கு కొన్ని వయస్సు అయినోళ్ళు ஆமா அது ஒரு பொல்லாத ஒரு வியாதி. వాళ్ళకు పెద్ద వ్యాధి అది. ஆமா, అవును. பொட்ட பிள்ளைங்க கிடைச்சா போதும், பொட்ட நாங்க சொல்லிட்டே ஊரெல்லாம் சொல்லும். ఆడబిడ్డలు దొరికేస్తే చాలు ఊరంతా ஒரு చెప్పు. ஆம்பளை பிள்ளைய பத்து கொடுக்க முடியாதா இவளுக்கு? ఒక్క మగబిడ్డని పిట్టించేదని కాలేదా நான் దీనికి? திருப்பி சொல்லுவேன்,
తిప్పి చెప్తాము. ஏன் ஒரு ஆம்பளை புள்ள கொடுக்கு உன் பையனுக்கு முடியாதா? మగ బిడ్డ ఇచ్చేదని నీ కొడుకు వల్ల అవుదా? ஒரு மாதிரி பாக்குறீங்களே, நியாயம் தானே? வார்த்தையை நினைவு கூர்ந்தோம் என்றால், దేవుని మాటని మనం తలుస్తుమంటే நமக்கு இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நாம் ஜெயிக்க முடியும். మనకు ఇట్లా సమయములంతా మనం జయం చేయను. హల్లెలూయా 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 ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் ஆமென். சில பேர் அப்படியே குடும்பத்துக்குள்ள போயிட்டாங்க போல இருக்கு. ஆமென் ஆமென் ஹalleluya ஹalleluya. அப்போ சூழ்நிலை எல்லாம் முடிந்தது என்று நினைக்கும் போது, ఆ సమయం అన్ని ముగించిపోయిందని తెలిసినప్పుడు சூழ்நிலைகளை பார்க்காமல் தேவனுடைய வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்தோம் என்றால் அந்த சூழ்நிலைகளை நாம் ஜெயிக்க முடியும். ఆ సమయాన్ని మనం తలికుండా దేవుని మాటలు తలుస్తుమంటే అది మనకు జయంగా అవును. హల్లెలూయా. హల్లెలూయా. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம், வேகமா போகலாம். విమోచన కాండం 33వ అధికారము 12-13வது வாக்கியம் வாசிக்கலாம். 12-13 వాక్యాలు చదువుతాము. ஹல்லேலூயா. హల్లెలూయా. நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் ஜனத்தை மோசே வழி நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ఇశ్రాయేల్ జనాల్ని మోసే నడిపించుకొని పోతా ఉన్నాడు. இந்த வழி நடத்தி போய் கொண்டிருக்கும் போது இடையில் அவர்களுடைய தவறுகளால் சில அழிவு வருகிறது. మధ్యలో వాళ్ళు చేసిన కొన్ని తప్పులకు కొన్ని ఇది వస్తాయి, కష్టాలు వస్తాయి. இந்த అழிவின் மத்தியில நின்று கொண்டு மோசே ஒரு காரியத்தை நினைவு கூறுகிறார். ఈ కష్టాల మధ్యలో మోసే కొన్ని కార్యాలను తలుస్తాడు. என்ன சொல்றாரு பாருங்க. ఏం చెప్తాడు చూడండి. ஆண்டவரே, దేవుడా நீர்தான் சொன்னீர். మీరుదా చెప్పారు. அப்ப தேவன் சொன்னதை దేవుడు చెప్పింది நினைவு கூறுகிறார். తలుస్తాడు. ஆண்டவரே, நீங்க தானே சொன்னீங்க, మీరుதானே చెప్పారు, என் ஜனம், నా జనాలు, என் ஜனத்தை நான் கொண்டு போவேன், నా జనాలు నేను நீ తీసుకుపోతాను, நடத்து, నువ్వు నడిపించు. இதெல்லாம் நீங்க சொன்னீங்க, ఇదంతా మీరు చెప్పారు, நீங்க சொல்லிதானே நான் செஞ்சேன். మీరు చెప్పిన దాన్ని నేను చేశాను. இப்ப ஜனத்தை அழிக்கிறேன்னு சொல்றீங்களே, ఇప్పుడు జనాల్ని సంతానం చెప్పారా, நீங்க தான் சொன்னீங்க ஆண்டவரே. మీరు దాన్ని చెప్పారు. దేవుడా பாருங்க, ஆண்டவருக்கே நினைவூட்டுகிறான். దేవునికే ఆతను తలిపిస్తాడు. ஆமென் ఆమేన్. அப்போ தேவன் சொன்ன வார்த்தை, దేవుడు చెప్పిన మాట, கர்த்தர் சொன்ன வார்த்தை, యెహోవా చెప్పిన మాట கர்த்தரிடமே மோசே நினைவூட்டி ఆతన దగ్గరనే దేవునికి తలిపించి பெரிய அழிவிலிருந்து ஜனத்தை காப்பாற்றுகிறார். పెద్ద దీంట్లో నుంచి దేవుని జనాల్ని కాపాడుస్తాడు. அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா హల్లెలూయా அல்லேலூயா. హల్లెలూయా. பெரிய அழிவு, పెద్ద సమాప్తం. ஆனால் அந்த ஜனம் அழிந்து போகாதபடிக்கு జనాలు ఇది అయిపోకుండా ఉండేదానికి ஆண்டவரை பார்த்து மோசே நினைவூட்டுகிற, ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே அப்பா, దేవుని చూసి మోసే అడుగుతారు, మీరు చెప్పిరే నానా, உம்முடைய ஜனம் என்று இந்த ஜனத்தை சொன்னீங்களே, ఈ జనాల్ని మీ జనాలని చెప్పారు, இன்னைக்கு இந்த ஜனத்தை அழிக்க போறீங்களே ஆண்டவரே, ఈ జనాల్ని మీరు సంపపోతానని చెప్తారే దేవుడా, உம்முடைய ஜனம் அல்லவா, మీ జనాలు కదా, நீர் சொன்னீரே இவர்களை கொண்டு சேர்ப்பேன் என்று. మీరు చెప్పారు ఈ జనాల్ని తీసుకొని పోయి చేరుస్తారని. அவர் வார்த்தையை நினைவூட்டும் போது అయితే ఆతన మాటని తెలిమించినప్పుడు ஆண்டவர் சொல்லுகிறார், దేవుడు மோசேயோடு, చెప్తాడు మోసే దగ్గర, நான் உன்னோடு கூட இருப்பேன். నేను నీతో జతలో ఉంటును. ஆமென் ఆమేన్. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ప్రీతి దేవుని బిడ్డలారా, அப்ப நம்முடைய வாழ்க்கையில మన జీవితంలో இந்த சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் போது ఈ కష్టాలు మనల్ని దబ్బేనప్పుడు நாம் செய்ய வேண்டியது, ஆண்டவர் நமக்கு தந்தருளின வார்த்தைகளை நினைவு கூறணும். దేవుడు మనకిచ్చిన మాటల్ని మనం తలిసి చూడాలా. ஆமென் ఆమేన్. அல்லேலூயா హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. நான் முதல்ல சொன்னது போல ఫస్ట్ లో நம்முடைய చెప్పాను, குடும்பத்துல என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். మన కుటుంబాల్లో ఏం కావాలన్నాலும் జరగచ్చును. அல்லேலூயா. హల్లెలూయా. அன்னாளே అన్నాల్ பெண்ணினால் உன்னை எவ்வளவு நிந்திக்கட்டும், వెనినాలు నిన్ను ఎంత నిందిస్తానో, உனக்குள் தேவ சமூகத்திலிருந்து கிடைத்த வார்த்தை இருக்கும் வரை உன்னை துக்கம் ஆண்டு கொள்ளாது. నీలో దేవుని సమూహంలో చెప్పిన మాట నీలో ఉండేన తాగా దుఃఖాలు నీదే రాదు. ஆமென். ఆమేన్. எப்ப அவள் துக்க முகத்தோடு இருக்கலையோ, கர்த்தர் அவளுடைய
கர்ப்பத்தை திறந்தார், ஆசீர்வதிக்க தொடங்கினார். ఎప్పుడు ఆయమ్మ దుఃఖముఖంతో లేకుండా ఉన్నప్పుడు గర్భాన్ని తెరిచి అతను ఆశీర్వదించాడు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ அந்த சூழ்நிலையை அன்னாள் மேற்கொண்டது தேவ சமூகத்திலிருந்து கிடைத்த வார்த்தையை கொண்டு. ఆ సమయాల్లో దేవుని సమూహంలో దొరికిన మాట అనేది ఆ అమ్మని వచ్చింది. அல்லேலூயா. హల్లెలూయా. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்காய் நாம் தேவனுடைய வார்த்தைகள் அவர் முன்பு சொன்னதை நாம் நினைவு கூர்ந்தால் நாம் இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியும். ఈ కష్ట సమయంలో దేవుని మాటని మనం తలిపించి చూస్తుంటే ఈ కష్టాలు మనలో రాదు. ஆதியாகமம் 32 அதிகாரம் ఆదికాండము 32 అధికారము 9 12 வரை வேகமா வாசிக்கலாம். 9 నుంచి 12 దాకా చదువుతాం. என் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவனும் நல்ல கவனிங்க. யாக்கோபு இங்கு ஒரு காரியத்தை நினைவு கூறுகிறார். ஆண்டவரே, என் தகப்பனாகிய தேவன், என் தகப்பன் ஆபிரகாம் ஈசாக்குடைய தேவனாகிய இருக்கிறவரே, நீர் என்னை பார்த்து சொன்னீர். என்ன சொன்னீர்? உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னிடம் சொல்லி இருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் ஆமென். அல்லேலூயா. பாருங்க, யாக்கோபுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம், యాకోబు జీవితంలో జరిగిన సంభవము. யாக்கோபுடைய சகோதரன் ஏசாவுக்கு விரோதமாய் தந்திரத்தால் இவன் அந்த புத்திர சுவிகாரத்தை வாங்கியபடியால் తన అన్న ఏసాకు విరోధంగా వాడు చుట్చులా ఆశీర్వాదాలు తీసుకొనినాడు యాకోబు. தகப்பனுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் எடுத்தபடியால் తండ్రి ఆశీర్వాదం పూర్తిగా తీసుకొని தன்னுடைய சகோதரனுக்கு பயந்திருக்கிறான். తన సహోదరునికి భయపడింటాడు. இப்போ ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நீ உன்னுடைய சொந்த தேசத்துக்கு போ, దేవుడు యాకోబుని చూసి చెప్తాడు, నీ సొంత உனக்கு நன்மை செய்வேன், నీకు మంచిది చేస్తున్నాను. இப்போ யாக்கோபு திரும்பி வருகிறார். యాకోబు ఆ నుంచి తిరిగి వస్తాడు. ஏசாவை பார்க்கும்படியாய் வரும்போது ఏసావుని చూసేదానికి వచ్చినప్పుడు தனக்கு முன்னால் 2 குரூப் ஜனத்தை அனுப்புகிறார். తనకు ముందు 2 గ్రూప్ జనాల్ని ముందు పంపిస్తాడు, வேலைக்காரர்களை, పని మనుషుల్ని. ஆமென். ఆమేన్. ஏசாவுக்கு வெகுமதிகளையும் ఏసావుకు బక్షిషులు, மந்தைகளை அனுப்புகிறான், మందల్ని పంపిస్తాడు. ஆமென். ఆమేన్. என்ன காரணம் என்றால், ఏమంటే இவனை பார்த்தா ஏசா போட்டு தள்ளிடுவான். వీన్ని చూస్తే ఏసా సంపేస్తుడు. ஆமென். செய்த துரோகம் அது, చేసిన ద్రోగానికి. ஆமென். ஆமென். அதனால் பயப்படுகிறான். దాని నుంచి భయపడతాడు. ஆனா இப்போ అయితే ఇప్పుడు சொந்த தேசத்துக்கு திரும்பி போகிறான். సొంత దేశానికి తిరిగిపోతాడు. ஆனாலும் ஏசாவை குறித்த பயம் உள்ளில் இருக்கிறது. అవుతేనే ఏసాని గురించి తనకు భయం இப்ப లోపల ఉంది. ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ఇప్పుడు దేవుని చూసి చెప్తాడు, ஆண்டவரே, దేవుడా, கர்த்தாவே, కర్తనే, உன் பிதாக்கள் தேசத்துக்கு போ என்று நீர் சொன்னி, నీ తండ్రి దేశాలకు నువ్వు పో అని చెప్పారు. உனக்கு நன்மை செய்வேன் என்று நீர் சொன்னபடியால் నీకు మంచిది చేస్తానని చెప్పిన దాని నుంచి நான் இப்பொழுது ஏசாவை பார்க்க போகிறேன். నేను ఇప్పుడు ఏసాని చూసేదానికి పోతాను. ஆமென். ఆమేన్. ஒரு பயத்தின் அனுபவத்திலும் ఒక భయ అనుభవంలో భయము, அடிவயிறு கலங்குது కడుపు యాకోబుకి. కలబడతాయి యాకోబుకు. வேலைக்காரர்களை முன்னாடி விடுறான். పని మనుషుల్ని ముందు పంపిస్తాడు. ஒருவேளை எதுக்கு தெரியுமா? ఒకవేళ வெகுமதிகளையும் கொடுக்கிறான். బక్షిషులను ఇస్తాడు. ஒன்னில் வெகுமதிகளை பார்த்து ஏசா மனம் திரும்பணும். ఒకటి గిఫ్ట్లను చూసేవాడు మనసు మారల్లా. ஆமென். ఆమేన్. இல்லாட்டி முன்னாடி போறவனை போட்டு தள்ளணும். లేదంటే ముందు పోయే వాళ్ళని ఏసేయాలవాడు. ஆமென். ఆమేన్. அவன் சத்து அந்த குரூப் போனா அடுத்த குரூப் இருக்கு. ఆ గ్రూప్ సత్యన తిరిగి அந்த குரூப்புக்கு பின்னாடி தான் யாக்கோபு இருக்கிறான். ఆ గ్రూప్ ఎన్నుకదా యాకోబు ఉన్నాడు. இதுதான் யாக்கோபுடைய பிளான். ఇది యాకోబుடைய முன்னாடி 2 குரூப் போகுது. ముందు 2 గ్రూపులు పోతాయి. அப்படியே అడిచాலும் அவன் அந்த 2 குரூப்பை தான் அடிச்சுப்பான். అట్లా కొడితేనా ఆ ఇద్దరిని కొడుతుడు. நம்ம தப்பிடலாம். మనం ఎస్కేప్ అయిపోతాం. அல்லேலூயா. హల్లెలూయా. இதெல்லாம் திட்டம். ఇదంతా దిట్టము. ஆனாலும் பயம்.
అవుతాను భయము. ఇప్పుడు தேவனை நோக்கி பார்க்கிறான். దేవుని చూసి అడుగుతాడు. ஆமென். ఆమేన్. இதெல்லாம் இவனுடைய திட்டம். ఇదంతా వీణ இது வொர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ఇది పని అవునా అవుదో తెలియదు. இப்ப கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். ఇప్పుడు దేవుని చూసి అడుగుతాడు. ஆண்டவரே நீர் சொன்னீர். దేవుడా మీరు చెప్పారు என்னிடம் திரும்பி போக, నా దగ్గర తిరిగిపోయేదానికి நீர் எனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி మీరు இருக்கிறீர். మాకు మంచిది చేస్తానని చెప్పారు. ஆமென். ఆమేన్. என் அன்பு தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, எந்த பாருங்க அவ்வளவு பெரிய பயத்தின் சூழலிலும் கர்த்தர் தனக்கு சொன்னதை யாக்கோபு நினைவு கூறுகிறார். అంత భయమైన సమయంలోన యాకోబు దేవుని చూసి అడుగుతాడు. என்ன நடந்துச்சு? జరిగిందేమి? போய் பார்த்தான். పోయి చూశాడు. இவன் நினைத்தது போல ஒன்றுமே இல்லை. ஏசா கட்டி వీడు చెప్పిన ప్రకారం ఏమీ లేదు. தழுவிக்கொண்டான். బాగా కట్టుకొని அப்படிதான் சொல்லுது. అడిగాడు. ஒரு ஆட்டுக்குட்டி கூட வாங்கல ஏசா. ఒక మేక పిల్ల కూడా తీసుకోలేదు ఏసా. ஏசா சொன்னா, யாக்கோபே எனக்கு தாராளம் இருக்கு, நீயே வச்சுக்கோ. ఏసా యాకోబుకు చెప్పాడు, నువ్వు పెట్టుకో, నీది నా దగ్గర బాగా. ஆமென். கட்டி தழுவி முத்தமிட்டான் ஏசா. కట్టి పట్టుకొని ముద్దు ఇచ్చాడు ఏసా. ஆமென். ఆమేన్. என்ன காரணம்? ఏలంటే யாக்கோபு நினைவு கூர்ந்தது. యాకోబు దేవుని దగ్గర తెలిసింది. பயம் போச்சு. భయం పోయింది. தேவன் நன்மையை தந்தார். దేవుడు మంచిదాని ఇచ్చాడు. எப்படி யாக்கோபால் அந்த சூழ்நிலையை மீற முடிந்தது? ఎట్లా యాకోబు సమయాన్ని తప్పించుకోగలిగింది? கர்த்தர் தனக்கு சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்தார். దేవుడు తనకు చెప్పిన మాటని తలిసి చూశాడు. தேவன் உங்களுக்கு அருளுகிற வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். దేవుడు మీకు ఇచ్చే మాటల్ని తలియండి. ஆமென். ఆమేన్. இன்னொரு உதாரணம், அப்போஸ்தலர் நடபடிகள் 27 అపోస్తలుల పుస్తకం 27వ అధ్యాయం 22 இருந்து 25 వரை వాసిக்கும் போது 22 నుంచి 25 చదివినప్పుడు ஒரு கப் ஆனபடியினால் மனுஷரே திடமனதாய் இருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, பெரிய ஒரு ஆபத்து, పెద్ద ఒక ఆపత్తు. கப்பல் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. బోట్లో యాక్సిడెంట్ అయిపోయింది. பெரிய புயல் காற்று வந்து கப்பலை அடிச்சு உடைச்சு, పెద్ద బిరుగాలి వచ్చి దాన్ని కొట్టి పగలాసి, பெரிய போராட்டம் நடந்து கொண்டே இருக்கிறது. పెద్ద పోరాటం ఆడ జరుగుతూనే ఉన్నాయి. இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை கொஞ்சமும் இல்லை. ఇంకా తప్పుకొని బతుకుతామనేసి కొంచెం కూడా విశ్వాసం లేదు. ஆமென். ఆమేన్. அப்போஸ்தலர் எழுதுகிறார். అపోస్తలుల అదే రాస్తాడు. அந்த சூழ்நிலையில் ఆ సమయంలోనో பவுலுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. పౌలుకు ఒక మాట వచ్చాయి. எங்க இருந்து? ఎక్కడి నుంచి? தேவனிடமிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. దేవుని దగ్గర నుంచి ఒక మాట వస్తాయి. நீ பவுலே, உன்னை நான் ராயனுக்கு முன்னால் நிறுத்துவேன். పౌలు నిన్ను రాయనికి ముందు నేను నిలుపుతును. ஆமென். ఆమేన్. அல்லேலூயா. அந்த வார்த்தை வருகிறது. ఆ మాట వస్తాయి. அந்த வார்த்தையை மாலுமியிடமும் அங்க கூட பயணம் செய்கிறவர்களுக்கும் பவுல் அறிவிக்கிறார். ఆ మాటని అక్కడ ఉండేవాళ్ళు ఆ బోట్ నడిపించేవానికి చెప్తాడు. அறிவிக்கும் போது சொல்லுகிறார், எனக்கு தேவனுடைய வார்த்தை கிடைத்தது. చెప్పినప్పుడు చెప్తాడు, దేవుని మాట నాకు దొరికింది. எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவர் வார்த்தையின்படியே நடக்கும். నాకు విశ్వాసం ఉంది, అతని మాట ప్రకారం నడిపిస్తాడు. எனவே நீங்கள் கலங்காதிருங்கள். దాని నుంచి మీరు చింతపడదండి. எனக்குங்க தேவ பிள்ளைகளே, దేవుని బిడ్డలారా, அப்போ இவ்வளவு பெரிய சேதத்தின் மத்தியிலும் ఇంత పెద్ద సేదాన మధ్యలో ஒரு வார்த்தை கிடைத்து விட்டபடியால் ఒక మాట దొరికింది. அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்ட நினைவு கூர்ந்த பவுல், ఆ మాటని పట్టుకొని తలిసిండే பவுலும் அவனோடு பிரயாணம் செய்த யாவருமே அந்த கப்பல் சேதத்திலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள். పౌలు వన్ జతలో ఉన్న అందరూ కాపాడబడతారు. அல்லேலூயா. హల్లెలూయా. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் మన జీవితంలోనూ பெரிய நாசங்களும் அழிவுகளும் పెద్ద నాశాలు మోసాలు நம்மை நெருங்கும் போதும் கூட మనల్ని తగ్గి వచ్చినప్పుడు தேவனுடைய வார்த்தையை நாம் நினைவு கூர்ந்தால் దేవుని మాటని తలిసి చూస్తే நமக்கு மாற்றங்கள் நடக்கும். మనకు తప్పుకునేదానికి దారులు ఉన్నాయి. ఆమేన్. அல்லேலூயா. హల్లెలూయా. நம்முடைய வாழ்க்கையில் మన జీవితంలో முதலில் அந்த ஸ்திரீகள் இயேசுவின் கல்லறையின் இடத்தில் போனது போல ఫస్ట్ ఆ స్త్రీలు యేసు సమాధికి పోయినప్పుడు அவர்களுடைய மனோபாவம் எல்லாம் முடிந்து போயிற்று. వాళ్ళు మనోభావం అన్ని ముగించిపోయిండాయని. ఆమేన్. ఆమేన్. இயேசு இல்லை,
యేసు లేదు, அவருடைய சரீரமும் இல்லை, అతని శరీరం అక్కడ లేదు, இனி நமக்கு யாரும் இல்லை. ఇంకా మనకు ఎవరు లేదని. ஆனால் தேவதூதர்கள் சொன்னார்கள், முன்பு அவர் சொன்னதை நினைவு கூறுங்கள். దేవదూతలు చెప్పారు, వాళ్ళు ముందు చెప్పిన దాన్ని తలిసి చూడండి. அதுதான் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். దానిదా మనల్ని చూసి చెప్తాడు, நான் உங்களுக்கு சொன்ன காரியங்களை நினைவு கூறுங்கள். నేను మీకు చెప్పిన మాటని తలియండి. அன்னாளை போல అన్నాళ్ళ తర குடும்பத்தில் நிந்திக்கப்படலாம், కుటుంబాల్లో నిందనలు రావచ్చు, குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கலாம், కుటుంబాల్లో సమస్యలు ఉండొచ్చును. எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் యా ఇక్కడైన సమయాల్లో அவமானங்கள் అవమానాలు நிந்தைகள் வந்தாலும் నిందలు వస్తేను தேவனுடைய வார்த்தையை நினைவு கூற விட்டு விடாதுங்க. దేవుని మాటని తలించేదని విడిసికూడదు. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நினைவு கூற வேண்டும் என்றால் దేవుని మాటని మనం తలిసి చూడాలంటే நமக்கு உள்ள ஆழத்தில் தேவ வார்த்தைகள் இருக்கணும். మన మనసు లోతులో దేవుని మాటలు ఉండాలా. நம்ம ஏன் கொட்டாய் விடுறோம்னா, మనము ఏంటికి ఆవులింపులు ఉడుస్తామంటే, ஆமென், தேவ வசனத்தை கேட்கும் போது ஏன் கொட்டாய் விடுறோம்னா, దేవుని వసనాల్ని మనం ఇచ్చి అడిగినప్పుడు ఆవులింపులు వస్తాయి. தேவனுடைய வார்த்தை எங்க போக மாட்டேங்குது, దేవుని మాటలు ఎక్కడ పోలేదంటింది, ஆழத்துக்கு போக மாட்டேங்குது. మనస్సు లోతులో పోనంటింది. போச்சுன்னா உள்ள இருந்த ஸ்தோத்திரம் வரும், పోతే లోపలంచి బయట స్తోత్రాలు వచ్చును. ஆமென், ఆమేన్. சோர்வு வராது, సుస్తులు రాదు, ஏன்னா அதில் ஒரு ஜீவன் உண்டு. దాంట్లో ఒక ప్రాణం ఉంటాయి. ஆமென், ఆమేన్, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya, హల్లెలూయా, ஹalleluya. హల్లెలూయా. ஒரு சகோதரி சொன்னார்கள், ఒక సహోదరి చెప్పింది, ஐயா பல வருஷத்துக்கு முன்னால் ఎన్నో ఏండ్ల తర్వాత ஒரு மெசேஜ் எடுத்தீங்க, ఒక మెసేజ్ చెప్పారు. அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில நான் அதை நினைவு ఆ கூர்ந்திருக்கிறேன். మాట ఎంతవరకు నా మాటని తలిసి చూస్తా ఉన్నాను. பழைய சர்ச்சு பல வருஷங்களுக்கு முன்னால் ఎన్నో ఏండ్లకు ముందు செய்தி அதுதான், நானே மறந்துட்டேன். நேற்றுக்கு அந்த சகோதரி சொல்லும் போது தான் ஞாபகம் வந்துச்சு. మాట అదిదా అమ్మ చెప్పినప్పుడు గమనం వచ్చింది. தாவீது దావీదు சிங்க கபிக்கு உள்ளில் போகும்போது సింగ కెబి లోపల పోయినప్పుడును தனிமையாய் போனான், తనిగా పోయాడు, ஒருத்தனும் இல்லை. ఒకడు లేదు. ஆமென், ఆమేన్, ஹல்லேலூயா. హల్లెలూయా. கெபிக்கு உள்ளில் இருக்கும்போது ఆ కెబి లోపల ఉన్నప్పుడు దావీదు தனிமையாத்தான் இருந்தார், తనిగదా ఉన్నాడు. ஆனால் అవుతే வெளியில் வரும்போது బయట వచ్చినప్పుడు வேதம் சொல்லுகிறது, బైబిల్ చెప్తాయి, அவனோடு பவுலுக்கு விரோதமாய் பவுலால் இழப்பை சந்தித்தவர்கள், பவுலுக்கு விரோதமானவர்கள் எல்லாம் దావీదోడు சேர்ந்து கொண்டார்கள். పౌలుకు నష్టాలు ఇచ్చినోడంతా అప్పటికి దావీదు కూడా చేరి వచ్చారని చెప్తాయి. ఆమేన్, ఆమేన్, హల్లెలూయా. హల్లెలూయా. சவுலோடு సౌలుకు எதிர்த்து நின்றவர்கள் எல்லாம் సౌలుకు ఎదిరించి నిలిచిన వాళ్ళంతా దావీదోடு வந்து దావీదుతో தானாய் சேர்ந்து கொண்டார்கள். తానగా వచ్చి చేరుకున్నారు. ஆமென், ఆమేన్. கெபிக்கு உள்ளில் இருக்கிற కెబిలో ఉన్న వాళ్ళు దావీదు தனிமையாத்தான் இருந்தார், తనిగదా ఉన్నాడు. ஆமென், ఆమేన్. அன்றைக்கு அந்த சகோதரருடைய நிலைமை எப்படியா இருந்தது? ఆ అమ్మ ఆ సమయాల్లో అప్పట్లో అట్లా ఉండింది. ஆமென், ఆమేన్, హల్లెలూయా. హల్లెలూయా. ஒருவரும் இல்லை சகோதரிகளே, ప్రీతి సహోదర, தேவனுடைய வார்த்தை உங்களை வாழ வைக்கும். దేవుని మాట మిమ్మల్ని బతికించును. பிரச்சனை, போராட்டம், பாடுகள், సమస్యలు, పోరాటాలు, కష్టాలు, நிந்தைகள், அவமானங்கள், நஷ்டம் எல்லாம் முடிந்தது. నిందలు, అవమానాలు, దుఃఖాలు అన్ని எந்த ముగించింది. சூழ்நிலை என்றாலும் యా సమయం கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குகள், வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். దేవుడు మీకు చెప్పిన వాక్కులు, మాటల్ని తలియండి. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில புதிய மாற்றங்களை உருவாக்குவார். దేవుడు మీ జీవితంలో కొత్త కార్యాలు చేస్తాడు. சீசர்கள் கூட அதை நினைவு கூற மறந்து விட்டார்கள். సీసర్లు కూడా దాన్ని తలిచేదానికి మర్చిపోయారు. హల్లెలూయా, హల్లెలూయా, హల్లెలూయా. హల్లెలూయా. சீசர்கள் கூட அதை நினைக்கவே இல்லை. సీసర్లు కూడా దాన్ని తలినే లేదు. ஸ்திரீகள் வந்து சொன்ன பிறகும் கூட அது வீண் பேச்சு போல தெரிந்தது. స్త్రీలు వచ్చి చెప్పిన తర్వాత అది తప్పలే మాటలని చెప్పారు. எனக்கு தேவ பிள்ளையே, ప్రీతి బిడ్డలారా, ஆண்டவருடைய வார்த்தை దేవుని మాట நம்மை உருவாக்கும், మనల్ని நம்மை வாழ வைக்கும். బతకబెట్టును. அன்னாளுக்கு வாழ்க்கையை தந்தது, అన్నాళ్ళకు బతికిచ్చింది, நமக்கும் வாழ்க்கையை தரும். మనకు ఆ బతికిచ్చును. எல்லாம் முடிந்ததென்று நினைக்கும் போதும் అన్ని ముగించిండే ఆయన தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை விட்டு விடாதீங்க. దేవుడు మీకు చెప్పిన మాటని విడిచేయదండి. நினைவு கூறுங்கள், తలిసి చూడండి. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். దేవుడు పెద్ద కార్యాలు చేస్తాడు. கர்த்தர் பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில தருவார். కర్తర్ మీ జీవితంలో బదలావణలు ఇస్తాడు. கண்களை மூடலாம். కళ్ళు మూస్తాం. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, మమ్మల్ని ప్రీతించే మంచి తండ్రి, அருமையான இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். మంచి మాటకు స్తోత్రాలు. எங்க வாழ்க்கையிலும் మా జీవితంలోనూ ஆண்டவரே, దేవుడా, சூழ்நிலைகளை பார்க்காமல் సమయాలను చూడకుండా
தோல்வியை பார்க்காமல், సోలుని చూడకుండా, அழிவை பார்க்காமல், సక్క చూడకుండా, நாச மோசங்களை பார்க்காமல், మోసాలని చూడకుండా, நீர் எங்களுக்கு அருளின வார்த்தையை நினைவு கூர்ந்து మీరు మాకిచ్చిన మాటల్ని తలసి చూసి எங்க வாழ்க்கையில முன்னோக்கி ஓட మా జీవితంలో ముందు చూసి கிருபை செய்தீரே நன்றி. కృప చేసిన దానికి స్తోత్రాలు. கிருபை தந்தீரே நன்றி. కృపలు ఇచ్చారు తండ్రి. ஒவ்வொரு பிள்ளைகளும் ఒక్కొక్క బిడ్డ அவங்க வாழ்க்கையில వాళ్ళ మాట జీవితం நீர் அவர்களுக்கு வாக்குரைத்ததை మీరు వాకిచ్చిన వాక్కు அவர்கள் நினைவு கூர்ந்து ஓடட்டும் அப்பா. వాళ్ళు తలసి పరిగెత్తుని கிருபையால் தாங்கும். కృపలో இயேசுவின் நாமத்தில் பிதாவே. యేసు నామములో ప్రార్థిస్తాం తండ్రి. ஆமென்.